ஆச்சாள்புரம் ஸ்ரீ சிவலோக தியாகராஜ சுவாமி மற்றும் பரசலூர் ஸ்ரீ வீரட்டேஸ்வரர் சுவாமி கோவிலில் நடைபெறவுள்ள கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு தர்மபுர ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் குருலிங்க சங்கம் பாத யாத்திரையாக ஆச்சாளம்புரம் ஸ்ரீ சிவலோக தியாகராஜ சுவாமி கோவிலுக்கு புறப்பட்டார். வழிநெடுகிலும் பூரண கும்ப மரியாதையுடன் பூக்கள் தூவி பொதுமக்கள் வரவேற்றிருந்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான சீர்காழி தாலுகா ஆச்சல்புரத்தில் உள்ள ஸ்ரீ சிவலோக தியாகராஜ சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் வருகின்ற 23ஆம் தேதியும் அதனைத் தொடர்ந்து 30ஆம் தேதி பரசலூர் வீரட்டேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. 2 கோவில் கும்பாபிஷேக விழாவை நடத்துவதற்காக இன்று தர்மபுர ஆதீனம் குருலிங்க சங்கம் பாத யாத்திரை மேற்கொண்டார். தர்மபுரம் ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசினாமணி தேசிங்க ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் தர்மபுர ஆதீன திருமடத்தில் இருந்து பூஜா மூர்த்தியான சொக்கநாத பெருமானுடன் சூரியனார் கோவில் ஆதீனம் வேளாக்குறிச்சி ஆதீனம் திருப்பனந்தாள் காசிமடத்து இளவரசு மற்றும் ஆதீன கட்டளை தம்பிரான்கள் பக்தர்கள் புடைசூழ யானை ஒட்டகம் முன்னே செல்ல குருலிங்க சங்கம் பாத யாத்திரையை துவங்கினார். வழியெங்கும் குருமகா சன்னிதானத்திற்கு ஆதீன கல்வி நிலையங்கள், வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் வீடுகளில் பக்தர்கள் பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளித்து தீபாராதனை எடுத்து வழிபாடு மேற்கொண்டனர். சின்னக்கடை வீதி சித்தி விநாயகர் ஆலயத்தில் நகராட்சி நகர்மன்ற தலைவர் செல்வராஜ் தலைமையில் நகராட்சி ஒப்பந்த பணியாளர்கள் பூத்தூவி வரவேற்பளித்தனர். வருகின்ற 15ஆம் தேதி ஆச்சாள்புரம் சென்றடைந்து 23ஆம் தேதி கும்பாபிஷேகத்தில் பங்கேற்கிறார். பின்னர் அங்கிருந்து பாத யாத்திரையாக புறப்பட்டு 30ஆம் தேதி நடைபெறவுள்ள பரசலூர் வீரட்டேஸ்வரர் ஆலய கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்க உள்ளார். நியூஸ்1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.